அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அத்வைதா சிவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல எளிமையான ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நவராத்திரிகளில் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்மளுடைய தோழி இதை செய்து அவர்களுடைய 30 லட்ச கடனை அடைத்திருக்கிறோம். நாங்கள் மிகவும் பவர்ஃபுல்லானது இந்த பூஜை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. அதை கம்யூனிட்டி டேப்லையும் போட்டிருக்கிறேன். அந்த ஒரு பூஜையை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க. இந்த சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துக்கங்க. இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். பரிகார சாஸ்திரத்தில் நமக்கு கிராம்புக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. இந்த கிராம்பை வைத்து நாம் செய்கின்ற எந்த பரிகாரமாக இருந்தாலும் நமக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த கிராம்பு நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அதற்கு மேலே மொட்டுகள் நல்லா இருக்கணும். அந்த மொட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கீழ் பாகம் அடித்தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதழ்கள் மாதிரி வந்திருக்கும் பாருங்க. அந்த மொட்டை தாங்கி இருக்கக்கூடிய அடித்தளம் அதுவும் நல்லா இருக்கணும், உடையாமல் இருக்கணும். அந்த மாதிரியான மொட்டுக்களை மட்டுமே நீங்கள் எடுத்து இந்த ஒரு பரிகாரம் செய்யணும். அப்போ தான் இது நமக்கு பலனை கொடுக்கும். இந்த பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்யணும். வாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் வாரமும் செய்யலாம். மாதத்திற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போது கண் திருஷ்டிகள் முழுவதுமாக அகலும். கண் திருஷ்டிகள் நமக்கு அகன்றாதான் நமக்கு பணவரவு என்பது ஏற்படும். ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ நஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருப்பாங்க, முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய முன்னேற்றத்தை ஜீரணித்து கொள்ளாத மற்றவர்கள்னு சொல்லும்போது அக்கம் பக்கம் வீட்டார், எதிர்த்த வீட்டார், சொந்தக்காரங்க, நம்மளுடைய அதாவது நண்பர்கள், இவங்க எல்லாருமே அந்த குடும்பம் முன்னேற்றம் அடைவதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த குடும்பத்திற்கு ஏதாவது நடக்கணும், இவர்களுடைய முன்னேற்றம் என்பது தடைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நினைப்பாங்க. இறைவனுடைய அருளும் காலத்தினுடைய ஒரு நல்ல சங்கல்பமும் இரண்டும் சேர்ந்து அந்த குடும்பமாகப்பட்டது முன்னேற்றம் அடைந்திருக்குதுன்னு நினைப்போம். அப்போ இந்த தெய்வத்தின் அருளால் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடைந்தாலும் மனிதர்கள் அவர்களை வாழ வைக்க மாட்டாங்க. எப்படியாவது நாம் படுகின்ற கஷ்டத்தை அவர்களும் பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தின் மேலே திருஷ்டியை அவங்க வைப்பாங்க. இந்த திருஷ்டி எப்படி வைப்பாங்க, அது எப்படி நம்மை சேரும் அப்படின்னா, இந்த குடும்பம் முன்னேற்றம் அடையுது இல்லையா, அதை பார்த்து அதையே அவர்கள் நினைத்து கொண்டே இருப்பாங்க. அதாவது அடடா இவர்களுடைய குடும்பம் இப்படி முன்னேற்றம் அடையுதே, நாம் முன்னேற்றம் அடைய முடியலையே, இவர்களுக்கு எந்த விதத்தில் பணம் வருதுன்னு தெரியலையே, நமக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பொழுதும் அந்த முன்னேறிய குடும்பத்தை பற்றிய சிந்தனைகளே அவர்களுடைய மனதில் ஓட்டமாக ஓடிக்கொண்டிருக்கும். அந்த ஓட்டமாகப்பட்டது யாரை பற்றி அவர்கள் நினைக்கின்றார்களோ அவர்கள் மேல் அந்த ஓட்டம் என்பது தாக்கும். இதன் காரணமாக அந்த நல்ல முன்னேறி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த குடும்பமாகப்பட்டது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, அவங்க இருந்த தடமே தெரியாமல் அழிந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு திருஷ்டி என்பது நம்மை தாக்கும். இந்த திருஷ்டிகளில் இருந்து நம்மை நாம் தற்காத்து கொள்ள வேண்டும். அப்படி தற்காத்து கொள்வதற்குத்தான் நமக்கு அமாவாசை ஞாயிற்றுக்கிழமைகள் நல்ல உதவியாக இருக்கும். திருஷ்டி என்பது இந்த மாதிரி நாட்களில் நாம் தொடர்ந்து செய்து கொண்டே வரும்போது நமக்கு திருஷ்டி என்பதே ஏற்படாது. திருஷ்டி ஏற்பட்டது அப்படின்னு சொன்னாக்கா வீட்டில் நிறைய கடன்கள் என்பது ஏற்படும். கையில் பணம் இருந்தால் கூட அந்த கடனை கொடுக்க முடியாது. ஏதோ ஒரு வீண் செலவுகள் என்பது ஏற்படும். அடிக்கடி வீட்டில் இருக்கின்ற நபர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அதன் காரணமாக எவ்வளவு பணம் வந்தாலும் இந்த மாதிரி செலவுகள் என்பது அதிகரிக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையே சண்டைகள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். அந்த சண்டை பெரியதாகி அவர்கள் பிரியக்கூடிய நிலைமைக்கு கூட வரும். திருஷ்டி என்பது இவ்வளவு சீக்கிரமாக வேலை செய்யும். எப்பொழுதுமே நல்லது வேலை செய்யுது அப்படின்னாக்கா அது அதாவது குறைவாக தான் வேலை செய்யும். தீமை வேலை செய்யுது அப்படின்னாக்கா அது அதிகமாக சீக்கிரமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி திருஷ்டிகளை நாம் உடனுக்குடன் போக்கிக் கொள்ள வேண்டும். அப்படி போக்கலை அப்படின்னு சொன்னாக்கா அது நம்மை அழித்துவிடும். அந்த திருஷ்டியை நாம் எப்படி போக்குவது, நம்மை தாக்குகின்ற அந்த நபர்களுடைய திருஷ்டி நம்மை அண்டாமல் எப்படி நம்மை
அதாவது பாதுகாத்து கொள்வது அப்படின்னு பார்த்தா 3 கிராம்புகளை நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த கிராம்புகளை எடுத்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேலே இதை நீங்கள் செய்யுங்க. வீட்டிற்கு வெளியில் அதாவது நிலைவாசலில் 3 கிராம்புகளையும் மேலிருந்து கீழாக வலதுபுறம் 3 முறை, இடதுபுறம் 3 முறை, மேலிருந்து கீழாக 3 முறை சுற்றிட்டு வெளியிலேயே உங்களால் இந்த 3 கிராம்புகளையும் எரிக்க முடிஞ்சால் எரிஞ்சிடுங்க. அதாவது இந்த கிராம்பை நாம் எரிக்கும் போது முழுவதுமாக சாம்பலாக எரியாது. அதற்கு மேலே இருக்கின்ற அந்த மொட்டு எரிஞ்சு போயிட்டு கீழே இருக்கின்ற அந்த அடித்தளங்கள் எல்லாம் ஓரளவுக்கு எரிஞ்சு போயிருக்கும். அவ்வளோதான், அது எரியும். அதற்கு மேலே எரியாது. அதனால் நீங்கள் வெளியில் ஒரு கொட்டாங்குச்சியோ அல்லது சாம்பராமி போடுகின்ற அந்த தூபம் கால் இருந்ததுன்னா அதில் வச்சு நீங்கள் அப்படியே எரிச்சிடலாம். ஒருவேளை வெளியில் வசதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அதை எடுத்துகிட்டு அதாவது வீட்டினுடைய நிலைவாசலில் திருஷ்டியை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு கேஸில் வச்சு நீங்கள் அதை நல்லா கொளுத்திட்டு கொஞ்சம் நேரம் கழித்து சூடு ஆறின பிறகு ஒரு பேப்பர்லையோ எதுலையோ எடுத்துட்டு டஸ்ட்பினில் நீங்கள் போட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது திருஷ்டிகள் என்பது சீக்கிரமாக அகலும். இந்த மாதிரி நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த இடத்திலேயும் இந்த மாதிரி செய்யலாம். உடனே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், நிலைவாசலில் நாம் திருஷ்டியை எடுத்துட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வரலாம். எடுத்துகிட்டு அதை நாம் அக்னிக்கு போட போகிறோம். அப்படி போடுறதுனால அந்த திருஷ்டி என்பது மறுபடியும் நம்மை தாக்காது. அதனால் அக்னிக்கு அதை இரையாக நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த திருஷ்டிகள் முழுவதுமாக போயிடும். அதனால் நீங்கள் தொழில் செய்கின்ற ஸ்தாபனத்திலேயும் இந்த மாதிரி செய்யலாம், வீட்டிலேயும் இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்துட்டு வரும்போது நமக்கு திருஷ்டிகள் என்பதே ஏற்படாது. வியாபாரத்தில் கண்டிப்பாக திருஷ்டி என்பது ஏற்படும். ஏன்னா 10 பேர் போகக்கூடிய இடம், அக்கம் பக்கம் கடைக்காரர்கள் இருப்பாங்க. இவங்க கடையில் மட்டும் ஏன் எவ்வளவு வியாபாரம் நடக்குது, நம்மளுடைய வியாபாரம் நடக்கலையே அப்படின்னு அவர்கள் நினைத்தாலே போதும், அந்த நினைப்பே நமக்கு திருஷ்டியாக வந்துடும். அதனால் தொழில் செய்கின்ற ஸ்தாபனத்திலேயும் நீங்கள் இந்த மாதிரி முறையை பின்பற்றலாம், வீட்டிலேயும் பின்பற்றலாம். வீட்டில் நீங்கள் பின்பற்றும் போது முக்கியமாக கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, நிலைவாசலில் நீங்கள் சுற்றுவது மட்டும் அல்லாமல் உங்கள் வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கோ அத்தனை அறைகளையும் நீங்கள் ஒவ்வொரு அறைக்கும் ஒரு நுழைவு வாயில் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல நின்று நீங்கள் இந்த மாதிரி சுற்றணும். அதாவது 3 முறை இடதுபுறமாக 3 முறை வலதுபுறமாக மேலிருந்து கீழாக சுற்றிட்டு நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு கொளுத்துனா மிகவும் நல்லது. உங்களுக்கு வெளியில் கொளுத்த முடியல அப்படின்னா நீங்கள் கேஸில் கூட கொளுத்தலாம். அதனால் எந்த பிரச்சனையும் வராது. கொளுத்திட்டு அது ஓரளவுக்கு எரிஞ்சு போயிருக்கும். மீதியை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு டஸ்ட்பினில் போட்டுடணும். கை கால்களை அலம்பிக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது திருஷ்டிகள் முழுவதுமாக அகலும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த மாதிரி செய்து பயன்பெறுங்க. நான் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.